தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய சகோதரர் மகன் திரு கார்த்திக் மனோகரன் அவர்கள் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கார்த்திக். வணக்கம் சார். பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்மட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்கிறாங்களே. மிக குறிப்பா திரு பிரபாகரன் அவர்களை சீமான் சந்தித்தாரா? அந்த சந்திப்பு உண்மையிலேயே நடைபெற்றதா? கட்டாயம் சந்திச்சாரு. ஆனா இவர் சொல்ற மாதிரி அவ்வளவு மணி நேரங்கள் அப்படி எதுவுமே இல்ல. ஆகம் இருந்ததுன்னு சொன்னா ஒரு 8 to 10 நிமிஷம் அவர் சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதானே ஒழிய இவர் மிகப்படுத்தி பேசுற மாதிரி அங்க அந்த மாதிரியான ஒரு சந்திப்பு அங்க நிகழவே இல்லை. ஐயா, நான் அந்த ஊருக்காரங்கிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாடிசா சொல்லி வச்சிருக்கப்பா. என்னை இறுதி போர் கட்டத்தில் அழைத்து பாருங்க, என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை. சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒருத்தன் சாப்பிடுறேன், என்ன சாப்பிட்டு போக வேண்டியதானே? பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டு இருக்கிறார். நம்ப முடிகிறதா பாருங்க. இதுக்கு என்ன சாப்பிட்டு போறாரு, அவ்வளவுதானே. பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான். என்னடா எழுதுறான்னு முத நாள் விட்டுட்டேன், மறுபடியும் அதாவது நான் சொல்லி இருக்கிறேன், அதாவது சித்தப்பா வந்து தனக்குத்தானே ஒரு சின்ன தவறு செய்தா கூட மத்தாக்களுக்கு என்ன தண்டனையோ தனக்கு கொடுத்துப்பாருன்னு சொல்லி அங்க வந்து சில வேட்டைகள் வந்து மான் வேட்டை தடை செய்யப்பட்டிருந்த காலத்துல என் தம்பி வந்துட்டா மான் அடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னது அப்படியெல்லாம் அவர் சொல்லி இருக்க மாட்டார். இப்படியான பொய்யான விஷயங்கள் எதுக்கு? நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஒரு அரசியல நேர்மையா செய்துட்டு போகலாமே. வெக்கமா இல்ல உனக்கு? சோறு தானே திங்க. அறிவு கெட்டவன, மானம் கெட்டவன, வாய பாடுறா, மாடு மாதிரி நின்னுக்கிறியா? உரைக்குதா இல்லையா நான் சொல்றது? நாங்கள் உணர்வுபூர்வமா தேசிய தலைவர் அவர்களை ஒரு அடையாளமா அவர் வழி ஒரு புறநானூற்று வீரனா பார்த்து நாங்க அந்த வழியில ஒரு ஆட்சியை அமைக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு பண்ண வேணாம் சார், எல்லாம் சரக்கு போட்டு மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. அவர் பிரபாகரனோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டார், அந்த புகைப்படம் போலியானது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. அத்தனை புகைப்படங்கள் எடுத்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அங்க இருந்திருக்குமா? புகைப்படம் எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க இருந்திருக்கும் கட்டாயமா அவருக்கு. ஏன்னா போறவங்க கூட வந்து கட்டாயமா அவர் வந்து புகைப்படம் எடுத்துக்கன்னு கேட்டாங்கன்னா அவர் கட்டாயம் எடுத்துப்பாரு. அதுல ஏன்னா இவர் வந்து அவர் அழைச்சுதானே போயிருந்தாரு. அது அவர் அழைச்ச நிலை இவர் பார்க்க விரும்பி போயிருந்தாரு. அப்ப போயிருந்த போது வந்து அவர் எடுத்திருக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வந்து அங்க அவரோட எடுத்த படமா இருக்காது. ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு இந்த புகைப்படம் வந்து ஒரிஜினல் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த புகைப்படத்துக்கான விளக்கங்களும் கொடுக்கப்படுது. அது வந்து அவருக்கு அந்த சில தடைகளை தாண்டி தான் அந்த படங்கள் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அப்படி அவருக்கு கிடைக்காததால தானோ என்னவோ அவர் இப்படி ஒரு படத்தை ரெடி பண்ணி இருக்காரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இங்க ஒரு காகிதம் பொறி சுத்தி நின்னுச்ச பாத்தியா? தெரியல. அங்க வந்து இவர் போனதே வந்து எல்லாளன் அப்படின்ற ஒரு அவங்க திரைப்படம் மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒன்னு ரெடி பண்றதுக்கு தான் போயிருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த குழுவுல இவரும் இடம் பெற்றிருந்தாரு. சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இவங்களுடைய ஒளிப்பதிவாளர். இந்த படம் இல்லையா? இவன் அல்லகைப்பா. அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமா போடுறவன். யார் சார் வரே? இவரை தெரியல. இவரை தெரியல இல்லையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். எனக்கு அந்த புகைப்படம் போலி என்ற மாதிரி அவரோட வாய்ஸ் வச்சிருக்கிறாரு இல்லையா? அதாவது தளபதி சூசை அவர்கள் வந்து தன்னைத்தான் அடுத்து இதை கொண்டு போகணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அது கூட இவர் பேசினது இல்ல. இவர் கூட போன ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கனடாவில் வசிக்கிறாரு. அவருக்கு அவருடைய தொலைபேசி உரையாடல் தான் அது. அதுல சொல்லப்பட்ட விஷயம் கூட என்னன்னு சொன்னா, போர் இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு, இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது, மௌனிக்கப்பட போகுது, இனிமேல் நீங்க உங்களால முடிஞ்ச இதை செய்து எங்களுக்கான இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில உள்ள அந்த நேரத்துல எங்களுக்கு நம்பிக்கையா இருந்த ஒரு நெடுமாறன் அங்கிள் அப்படி நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருடைய பேரும் தான் நாங்க சொல்லப்பட்டது. இவர் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இவர் என்ன செய்தார்னு சொன்னா, சந்தோஷோட இவர் நல்ல நெருங்கி பழகினதால அவர் எடிட் பண்ணிட்டார். அத கூட அதுல தனியா சீமான் என்ற பெயரை மட்டும் வச்சுட்டு மிச்ச பேர்லாம் வெட்டி எடுத்துட்டாரு. என்னடா இது இப்படி சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்க? நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தேன் இப்பதான் புரிஞ்சது. அதான்
நான் பாத்துக்கிறப்போ. சந்தோஷ் கனடால வசிக்கிறாரு. ஓகே. சந்தோஷ் வந்து அவர் வாயை திறந்தாருன்னு சொன்னா இது இந்த உண்மை வரும். அவர்கிட்ட உண்மையா ஃபுல் ரெக்கார்டு இருக்கும் அவர்கிட்ட எப்படியும். அதே மாதிரி இவர் சொல்ற மாதிரி சித்தியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. வர்ற எல்லாரையுமே சித்தி சந்திக்கவும் மாட்டாங்க. பொட்டான்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்க அண்ணி வந்து கறி இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதுல கறி இருக்கு. இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதுல கறி இருக்கு. பொய் குடிச்சிட்டு வந்துட்டு பொய். இவர் சொன்ன கதை, அதாவது இவர் விட்ட கதை எல்லாமே போய், அதாவது இட்லிக்குள்ள கறி வைக்கிறது இதெல்லாம் நாங்க அப்படி எல்லாம் செய்யறதே இல்ல. சத்தியமா அதே மாதிரி இப்ப சித்தப்பா வந்து ஆமக்கறி அதெல்லாம் அவர் சாப்பிடுற அந்த மாதிரியான அதெல்லாம் அங்க நடந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. அதுவும் எங்களுடைய பழக்கத்துல வந்து இட்லி அதெல்லாம் இல்ல, புட்டு அந்த மாதிரி தான் செய்வாங்க. இட்லிக்குள்ள கறின்றதெல்லாம் வந்து நாங்க கேள்விப்பட்டதே இல்லை. இப்ப இவர் ஏதோ புதுசா கண்டுபிடிச்சு செய்திருக்காரோ என்னோ தெரியல. நான் அவர் சொன்னது முற்றிலும் போய் தான். வீட்டு ஒரு 11 மணி அங்க அதுக்குள்ள போகும்போது நான் எங்க அண்ணன் சொல்றேன், உங்க உடல் எடையை குறைக்கணும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ டேய் என்ன ஓட புறா என்ன பேட்டி விட்டுறீங்க. டேய் இன்னைக்கு காலையில விடுங்க. இவர் வந்து ஒரு பணி நிமித்தமா போனார். அது எல்லாளன் அப்படின்ற அந்த திரைப்படத்திற்காக அவர் போனவர். வந்திருக்கிற புகைப்படத்துல இருக்கிற அந்த அவர் துவக்குகள் வைத்திருக்கிறது மாதிரி எல்லாம் வந்திருக்கிறது இல்லையா, அது வந்து அந்த படத்திற்கான ஒரு பயிற்சி மாதிரி. அந்த படத்துல அவங்க எப்படி அந்த பயன்படுத்தினாங்க, அவங்க என்னென்ன வகையான ஆயுதங்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்றத அவர் பார்க்கிற போது எடுத்த படங்களை ஒழிய இது அவருக்கு பயிற்சியும் கொடுக்கல. அவர் அங்க போராட்டத்துல யாரும் இணைக்கவும் இல்லை. அவர் இங்க வந்து அவர் நிறைய கதை சொல்றத வந்து நாங்க பார்த்துட்டு தான் இத பத்தி பேசணும்னு முடிவெடுத்தோம். தாத்தாவை மொத்தமா சோழியை முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. உங்காமத்தீங்க 30,000 விளக்கு வச்சு விட்டீங்கடா. உனக்கு நல்லா திருப்தியா? அதாவது என்னன்னு சொன்னா, இப்ப எங்களுடைய போராட்டம் எதற்காக துவங்கப்பட்டது, எதுக்காக நடந்ததுன்றது கூட இல்லாம சீமான் ஒரு கூற்று சொல்லி இருக்காரு. அண்ணன் கேட்டாரு, இந்த போராட்டம் முடிஞ்சோடனே நான் தம்பி கையை பிடிச்சிட்டு நடந்து வந்து தம்பியோட அம்மா சமைக்க சொல்லி இங்க சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்ற போது எங்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்துற மாதிரி தான். அதாவது அவர் உணவு பிரியர்ன்ற மாதிரி அங்க இருந்து இங்க சாப்பிட வர்றதுக்காக இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருந்தாரு. விருந்தோம்பல் பண்பாட்டு தொடர்ச்சியா நீங்க பார்க்க முடியாது. நான் என் கையை அழைச்சிட்டு பிடிச்சி நீங்க கூட்டு போனீங்கன்னா போராட்டம் முடிஞ்சு ஒருத்தர் வீட்டுக்கு போறது பிழையா? தன்னை விரும்புற ஒரு தம்பி வீட்டுக்கு போறது, தனக்காகவே உயிரை கொடுக்கணும் நினைக்கிற ஒரு தம்பி வீட்டுக்கு போறது பிழையா? இவர் அங்க கன நாட்கள் தங்கி இருந்த போது அவருக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா சித்தப்பா வந்து இவரை உட்கார வச்சு பரிமாறி இவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுவும் 8 இருந்து 10 நிமிஷம் இருந்தாலே அப்படி லிஸ்ட் எடுக்கிறதுக்கு சித்தப்பாக்கு என்ன தேவை இருந்தது அவருக்கு? அதுவும் சீமான சிறப்பா கவனிச்சு அவரை ஒரு பெரிய ஆளாக்கி அவருக்கு தமிழ் பேசினா தான் பிடிக்கும், ஆங்கிலம் பேசினா பிடிக்காது, இப்படி எல்லாம் சித்தப்பா வந்து அவரை கொண்டாடுறதுக்கான என்ன காரணமே இல்லையே அங்க. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். மிக குறிப்பா தமிழீழம் குறித்தும் அங்கு நடைபெற்று வரக்கூடிய போர் குறித்தும் பிரபாகரன் அவர்கள் சீமானிடம் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டார். ஆயுதங்களை எப்படி கையாள்வது என்பதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிற நிறைய செய்திகளையும் கூட சீமான் தொடர்ச்சியா பகிர்ந்து வந்தார். அப்படியே அதற்கான வாய்ப்பு இல்லை. அதாவது இவருக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கோ இவருக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கோ ஆனா என்ன தேவை எதுவுமே இல்லையே அங்க. அடுத்தது வந்து இவர் அந்த எல்லாளன் அப்படின்ற படத்திற்கான அவங்க எப்படி அந்த ஆயுதங்களை கையாண்டாங்கன்றத ஒரு போராளி வந்து அவருக்கு காட்டி கொடுத்து கொண்டிருந்த மாதிரியான படங்கள் தான் வந்திருக்கே ஒழிய சித்தப்பாவோ அங்க இருக்கிற தளபதிகளோ இவருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். நடக்காத விஷயங்களை சொல்லி அரசியல் செய்யறாரு. புலிகளோட செயல்பாடுகள் வந்து அண்ணனுக்கு தம்பிக்கு தெரியாது, மனைவிக்கு புருஷன் செய்யறது பெண்டாட்டிக்கு தெரியாது, பெண்டாட்டிக்கு தெரிஞ்சது புருஷனுக்கு தெரியாது. அப்படிதான் ஒரு மிகப்பெரிய அங்க ஒரு கட்டமைப்பு, ரொம்ப கமுக்கமான கட்டமைப்பு. நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இப்போ அவர் சமீபமா பேசியிருப்பது திரு பிரபாகரன் அவர்களை தொடர்பு படுத்தி பெரியார் வெர்சஸ் பிரபாகரன் அப்படின்னு நிறுவுகிறார். இப்போ பிரபாகரன் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இதை நீங்க எப்படி கவனிக்கிறீங்க? கண்டிப்பாக இல்ல. அதாவது அவர் வந்து மேடை பேச்சுகள்ல வந்து இவ்வளவு காலமும் பெரியாரின் போதனைகளின் கீழே தான் தாங்கள் பயணிச்சதா சொல்லிட்டு இன்னைக்கு திடீர்னு
பெரியாரை எதிர்த்திருக்காரு. அதுக்கு காரணமா தேசிய தலைவருடைய பெயரையும் இழுத்து விட்டிருக்காரு. அதாவது பெரியாரையும் தேசிய தலைவரையும் எதிரெதிரணியை மாத்தி இருக்காரு. அதாவது அவர் சித்தப்பா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் இப்படியான அவர் சொல்லாத விஷயங்களை சொல்ல முன் வர்றாரு. சீமான் வந்து சொல்லியிருந்தாருன்னு சொன்னா பெரியாரும் சீமானும் தான் எதிரெதிரா நிக்கணும். அதுக்கு பதிலா அவர் சொல்லிட்டாரு பெரியாரும் தேசிய தலைவரையும் எதிரெதிரா நிக்க வச்சுட்டாரு. இப்ப கொண்டு வந்து கருப்பு நாயே, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்டதுலயே சுரண்டி வச்சுட்டியடா. அங்க நாட்டுல வந்து சித்தப்பா வந்து தேசிய தலைவர் வந்து சிங்கள அரசாங்கத்திற்கு எதிரான அடக்குமுறையத்தான் எதிர்த்தாரு. இவர் எப்ப அந்த சிங்கள பெண்களை கற்பழிப்பேன்னு சொன்னாரோ அதுக்கப்புறம் எங்கட வீட்டுல இவரை பத்தின எந்த ஒரு வீடியோவும் பாக்குறது இல்ல. நாங்க மைனர் குஞ்சினா ஊரே நடுங்குது. விஜயலட்சுமி அவங்களுடைய விவகாரம் வந்த பொழுதுதான் இவருடைய யூடியூப்ல ஒரு அந்த காணொளி மட்டும் நாங்க பார்த்தோம். பார்த்துட்டு அதுல வந்த செய்திகள் எல்லாம் பார்த்துட்டு அப்பதான் என்னுடைய அப்பா கவலைப்பட்டாரு. எவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பா ஒரு ஒழுக்கமா ஒரு இருந்த ஒரு ஆள், தனி மனித ஒழுக்கம் இல்லாத இப்படியான ஒரு ஆள் வந்து தன்னுடைய தலைவர் அண்ணன் அப்படின்னு எல்லாம் சொல்றது வந்து வேதனைக்குரிய விடயமா எங்க அப்பா பார்த்தாரு அந்த நேரத்துல. மாமாவை நீ நல்லதா நினைக்காத, எங்களுடைய சித்தப்பா வந்து அங்க எப்படி வச்சிருந்தாரு அவ்வளவு பேரையும். அதாவது இவர் சொல்ற சின்ன பசங்க எல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து கல்வி கொடுத்து அவங்களை மேற்படிப்பு எல்லாம் கொடுத்து அவங்கள நல்ல நிலைமையில தான் வச்சிருந்தாரு நிறைய பேர். அப்படி இருக்கிற போது இவர் ஒரு தனி மனித ஒழுக்கமே இல்லாத இந்த சீமான் அப்படின்றவர் எங்களுடைய சித்தப்பாவுடைய பெயரை வந்து பயன்படுத்துறது எங்களால, அதாவது எங்க யாராலையுமே அதை வந்து ஒத்துக்கொள்ள முடியல. உன்னே மாதிரி ஐயோக்கப்பட்ட விருதே தப்புடா ரோட்ல. சாரி சொல்லாரா, சாரிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதடா. அடுத்தது அங்க நாட்டுக்கு போன போது இவங்க எல்லாரையுமே வந்து அங்க நாட்டுல என்ன பாத்துருக்கிறார் சீமான் அப்படின்னு சொன்னா அரசாங்கமாவே அவங்க கட்டி அமைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான வங்கி இருந்தது, அவங்களுக்கான பாடசாலை எல்லாமே இருந்தது. அது எல்லாத்தையுமே பார்த்த பொழுது இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் இவருக்கு அங்க பாத்துருக்கிறாரு. என்னன்னு சொன்னா அங்க வந்து பிச்சைக்காரரே இல்லை அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்த போது. அந்த நேரத்துல இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இது எங்க இருந்து பணம் வருது, புலம்பெயர் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துதான் அவர் பிளான் பண்ணி இப்படி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இதுக்கு வந்து புலம்பெயர் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து திரள் நிதி சேகரிச்சு அப்படி நடத்திட்டு இருக்காரு அப்படின்றத என்னுடைய பார்வையில பாக்குறேன். இந்த பொழப்புக்கு 4 பேர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா? எங்களை வச்சு அவர் பணம் பார்த்துட்டு இருக்கிறாரே ஒழிய அவர் எங்களுக்காக எதுவும் செய்யவும் முடியாது. அவர் நான் நினைக்கிறேன் 2 தடவை தான் நாங்க இருக்கிற அகதி முகாமுக்கே போயிருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளவுதான். அவர் வந்து வென்றால் கூட எங்களுக்கு ஒண்ணும் செய்ய போறது இல்ல. ஆனா ஏன் எங்களுக்கு நாம் தமிழர் கட்சியோட பிழைகள் இந்த புலம்பெயர் இங்க எங்களுக்கு எல்லாம் இருக்குன்றது எனக்கு தெரியல. இவர் எங்களுக்கு தமிழம் வாங்கி தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த அப்படி ஒரு மாய வலைக்குள்ள சிக்கி இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க இவர் தமிழ்நாட்டுல ஒருவேளை அதுக்கான வாய்ப்பு இல்ல, ஒருவேளை அவர் ஜெயிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு தமிழகத்தை பெற்று தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா இவர் அங்க செய்யற எந்த ஒரு வேலையும் பாக்குற போது இவர் அந்த நோக்கத்திலேயே அவர் இல்ல. அவருக்கு தேவை வெளிநாட்டுல உள்ள மக்களுடைய பணமே ஒழிய. பொய் சொல்லி என்கிட்ட பணத்தை புடுங்கிட்டியாடா? ஏய், என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது. மன்னிச்சிருங்க பாஸ், பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீ என்ன துரோகம் பண்ணாலும் நான் உன்னை மன்னிச்சுப்பேன். ஆனா பொட்டான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்க அண்ணி வந்து கறி இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதுல கறி இருக்கு. இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதுல கறி இருக்கு. குட்டியாடா ஒரு பீலா, அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. காமெடி டைம், இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. மத்தபடி நாங்க எப்படி போனாலும் அதை பத்தி கவலைப்படுற ஆள் மாதிரி அவர் தெரியல. அவர் சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றல. அவர் நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி இன்னைக்கு நீ பண்டல்டா. ஏன் சீமான் அவர்களை தேர்ந்தெடுத்து திரு பிரபாகரன் அவர்களை சந்திக்கணும்? சீமான் அவர்கள் மட்டும் தான் போனாருன்னு நீங்க சொல்றீங்களா? ஏன் ஐயாவை சொல்ல முடியாதா? ஏன் குளத்தூர் மணி அவர்கள் சொல்ல முடியாதா? வைகோ அவர்கள் அவங்கள போல நாங்க என்னைக்குன்னா சொல்றோமா? எம்ஜிஆர் காலம் தொட்டு அந்த மாதிரி இவரும் இருந்தாரு அப்படிங்க. அவரும் போனாரு. அதுல ரொம்ப இவர் சீமான் அவர்கள் ரொம்ப கவரப்பட்டுட்டாரு. அங்கே இருந்துறேன்னு கூட விருப்பப்பட்டாரு. அதை பிரபாகரன் அவர்கள் ஒத்துக்கல, தேசிய தலைவர் ஒத்துக்கல. மறுபடியும் செருப்பால் அடி வாங்க போறீங்க. நான் வந்து திரு குளத்தூர் மணி ஐயா அவர்களை வந்து நான் கேள்விப்பட்டது, எனக்கு 5 வயசு 6 வயசு இருக்க போது மேட்டூர்ல இருந்த போது சித்தப்பாக்கு உதவி செய்தார். அப்பவே எனக்கு அவர் தெரியும். மற்றபடி நீங்க சொல்ற அவ்வளவு அரசியல்வாதிகளோட நாங்க நெருங்கி நான் 98ஆம் ஆண்டு வரை இந்தியாவில இருந்திருக்கேன். அப்புறம் 2001 வந்திருக்கேன் அங்க தாத்தா பாட்டி கிட்ட. சீமானா நாங்க எங்கேயுமே சந்திச்சதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. அப்படி இருக்கிற போது அவரை கூப்பிட்டு அவருக்கு பயிற்சி கொடுத்து அவர்கிட்ட பொறுப்பை கொடுக்கிற அளவுக்கு
சீமான் மாதிரியான ஆட்களோட பழகுனா எங்களையும் வீட்டுல அடிப்பாங்க. பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பிரபாகரோட இருந்த புகைப்படம் வந்து என்னினிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரம்புடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடைந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சல குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.